இன்பமெங்கே 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 என்று தேடு. தினமும் எழுந்துக்கிறது காதலை நோக்கி. காதல் அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இந்த உலகம் இயங்குறது நல்லது கெட்டதை வச்சுதான். பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும், சுகப்பிரசவத்திலேருந்து நல்ல சாவ வரைக்கும் எல்லாத்துலேயும் நல்லது கெட்டது, சரி தப்பு. குழந்தை சிரிச்சா நல்லது, வாயில விரல் போட்டா தப்பு, சொன்ன பேச்சை கேட்டா நல்லது, அடம் பிடிச்சா கெட்டது, இப்படி இருந்தா நல்லது, அப்படி இருந்தா கெட்டது. உனக்கு நான் இப்படி இருந்தா நல்லது, சரி. அதுவே அவனுக்கு நான் இப்படி இருந்தா சரியில்லை, தப்பு கெட்டது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட குட் பேட் ரைட் ராங். ஆனால் எதுதான் சரி? ஃப்ரெஷ்ஷாக ஒரு எம்டி பேப்பராக தான் எல்லாரும் பிறக்கிறோம். அந்த எம்டி மைண்டில் ஃபீட் பண்ணப்படுற மேட்டர் தான் நம்மளை ஒரு தனி இண்டிவிஜுவலாக உருவாக்குது. வீட்டில் இதை இப்படி தான் பண்ணணும், அதான் சரின்னு சொல்லி வளர்க்கும் போது அப்படி பண்ணாதவங்கெல்லாம் தப்பு பண்ணுறாங்கன்னு ஆட்டோமேட்டிக்காக டியூன் ஆகிடுது. ஒரு சமூகமாக ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் திருடுறது தப்புன்னு இருக்கும்போது திருடுறது தப்புன்னு முடிவாயிடுது. இப்போ திருடுறது கொலை பண்ணுறதுலாம் சரியா தப்பாங்கிறது மேட்டர் இல்லை, பட் அது நமக்கு ஃபீட் பண்ணப்பட்ட விஷயங்கள்ங்கிறது தான் மேட்டர். இது மாதிரி வளர்கிற ஊர், படிக்கிற ஸ்கூல், கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம எது தப்பு ரைட்டுன்னு சொல்கிறோங்கிறத டிஃபைன் பண்ணுது. சிம்பிளாக பார்த்தா அமெரிக்காவில் ரோடோட ரைட் சைடில் வண்டி ஓட்டுறது சரி, ஏன்னா அந்த ஊரில் அப்படி. அதுவே நம்ம ஊரில் ரோடோட ரைட் சைடில் வண்டி ஓட்டினா தப்பு, ஏன்னா இங்கே இப்படி. அந்தந்த சூழல் தான் சரி தப்பு டிஃபைன் பண்ணுது. அது மாதிரி நான் வளர வளர நிறைய சரி தப்பு ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ளே திணிக்கப்பட்டது. காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணும், நைட்டு சீக்கிரம் தூங்கணும், சினிமா பார்க்கக்கூடாது, எக்ஸாமில் காப்பி அடிக்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது, கோவப்படக்கூடாது, டைமுக்கு சாப்பிடணும், அளவாக சாப்பிடணும், டைமில் சொன்னால் அதை கடைப்பிடிக்கணும். இப்படி சின்ன சின்ன விஷயத்துலேருந்து எந்த மாதிரி வேலை செஞ்சால் நல்லது, எந்த மாதிரி வேலை செஞ்சால் கெட்டதுங்கிற மாதிரி பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாமே இந்த வீடும் ஊரும் மக்களும் எனக்குள்ளே ஃபீட் பண்ணினாங்க. இதனால என்ன, எதனா கெட்டு போச்சா? ஆமாம், கெட்டு போச்சு. தேவையில்லாமல் ஒரு வெறுப்புணர்வு எனக்குள்ள வளர ஆரம்பிச்சிச்சு. இந்த நல்லது கெட்டது, நான் யாரோட பழகணும், என்னென்ன செய்யணுங்கிறத அன்கான்சியஸாக டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சிச்சு, வித்தவுட் டேக்கிங் இன் டு கன்சிடரேஷன் த அதர் பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா என் பார்வையில் தப்பு பண்ணுறவன் அவனுக்கு ஃபீட் பண்ணப்பட்ட நல்லதுங்கிறதுக்கு உட்பட்டு கூட இருக்கலாம், அண்ட் அவன் பார்வைக்கு நான் கெட்டவனாக இருக்கலாம். மொராலிட்டி ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்க மாரல்ஸ், அப்படின்னு மாரல்ஸும் மனுஷங்களால் டிஃபைன் பண்ணப்பட்டது தானே, கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், கடன் வாங்கவோ கொடுக்கவோ கூடாது, இருக்கிறதுல வாழ பழகணும். இது ஒரு வேதம் மாதிரி சொல்லப்பட்டு வளர்ந்தேன். ஸோ யாராச்சும் கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு, கை மாத்தா தாயன்னு கேட்டால் ஒன்றா இல்லைன்னு சொல்லிடுவேன். இல்லையா, என்கிட்ட என் தேவைக்கு மேலே காசு இருந்தால் அதை கொடுத்துட்டு வச்சுக்க, என்னை விட உனக்கு தான் இது தேவை இப்போ அப்படின்னு கொடுத்துருவேன், திருப்பி வாங்க மாட்டேன். அதுவே எனக்கு ஒரு அவசர தேவைன்னு வந்தால் இருக்கிற காசை தாண்டி தேவைப்பட்டா செலவு பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு இடம் இருக்குது, எனி காஸ் ஆர் ஆக்ஷன், ஒரு ரிசல்ட் இருக்குது. ஆனால் இதுவே காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், வாழறது ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு காசு வாங்கிட்டா வந்த உடனே திருப்பி கொடுக்க போகிறோம், காசு வாங்கினா திருப்பி கொடுக்கணும். இப்படிலாம் சொல்லப்பட்டு வளர்ந்த ஒருத்தனாக இருந்தால் கடன் கேட்கவும் தப்பாக இருக்காது, ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் திருப்பி கொடுக்க போகிறான்னு. கடன் கொடுக்கவும் தப்பாக இருக்காது. ஸோ என் பார்வையில் அவன் தப்பானவன் ஆயிடலாம், அவன் பார்வையில் நான் தப்பானவன் ஆயிடுறேன். இது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் நான் இன்னொருத்தரை தப்பாக பார்க்க வைக்குது. அது ஒரு மனுஷனா அப்படியே ஏற்றுக்க விடாமல் தடுக்குது, ஜட்ஜ் பண்ண வைக்குது. பிரிக்கிற எதுவுமே காதலை அடைய விடாமல் தடுக்கிற தடை தான். ஸோ இனி ஜட்ஜ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சேன், பட் ரைட் அண்ட் ராங்கிற மாரல்ஸை வச்சுக்கிட்டு ஜட்ஜ் பண்ணாமல் இருக்கலாம் வாய்ப்பே இல்லை. சொல்லலாம் ஜட்ஜெல்லாம் பண்ணலன்னு, வெறும் வேஷம். அக்செப்டன்ஸ் வேணால் இருக்கலாம் ஆமாம் அப்படின்னு, பட் இட் இஸ் த அக்செப்டன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அந்த டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ மாரல்ஸை டிட்டாச் பண்ண ட்ரை பண்ண ஆரம்பித்தேன், ரைட் ராங்கிற விஷயங்கள் இல்லாமல். எனக்குன்னு சரி தப்புகள் கிடையாது, அதையும் ட்ரை தான் பண்ண முடியுது. ஏன்னா ரொம்ப க்ளோஸாக பாதிக்கிற விஷயங்களில் என்னை மீறி அந்த மொராலிட்டி வந்துடும், டிஃப்ரென்ஸ் வந்துடும், ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். பட் ஜட்ஜ் பண்ணாமல் இருக்கிறத நோக்கி தான் ஃபஸ்ட்டு என்னன்னா ஜட்ஜ் பண்ணாமல் இருக்க முடியுது. அதுவே ஒன் தாட் லெஸ்ன்னு ஃப்ரீயாக இருக்குது. இப்போதைக்கு நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை கெட்டவன்னு பார்க்க ஒரு பார்வை இல்லை. அதே மாதிரி
இவ்வளோ நல்ல விஷயம் செய்கிறான், எவ்வளோ நல்லவன்னு சொல்லவும் வாய்ப்பு இல்லை. இதனால எனக்கே என்ன ஆகுதுன்னா புலம்பல் கில்ட்டெல்லாம் குறைஞ்சிருச்சு. நான் என்ன தப்பு பண்ணேன், நல்லது தானே பண்ணேன், எனக்கு போய் இப்படி நடக்குதுங்கிற எண்ணம் வரவே இல்லை. என்னோட ஆக்ஷன் ஏதோ ஒன்று வேற ஒருத்தவங்களோட மாரலுக்கு தப்பாக இருந்தால் அதை என்கிட்ட பாயிண்ட் பண்ணி சொன்னாலோ திட்டினாலோ கில்ட் இல்லவே இல்லை. நான் அதை தப்பாக பார்க்காததுனால. இது சட்டத்தின் சரி தப்புகளை நிராகரிக்கிற செயல்பாடாக இல்லை. டெய்லி லைஃப்பில் ஒருத்தனை அதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணுறது இல்லைல்ல. மாரலாக சரின்னு சொல்கிற பல விஷயங்கள் சட்டத்தின் பார்வையில் தப்பாக இருக்கலாம். அதுவே சட்டத்தில் சரின்னு இருக்கிற விஷயங்கள் மொராலிட்டி இப்படி தப்பாகவும் இருக்கலாம். பட் மைண்ட் ஸ்பேஸ் அஃபெக்ட் பண்ணது என்னவோ மொராலிட்டி தான். மனசாட்சிப்படி நடந்தேன். உண்மையா மனசு ஆட்சிப்படி நடக்காம வெறும்ன மனசை சாட்சியாக வச்சு இருக்கிற மாதிரி பார்க்கறது தானே. அது என்ன சரி தப்புன்னு ஜட்ஜ் பண்ணோம். இப்படி தான் ஒன் டே அட் அ டைம் ஆல்ரெடி அக்யூமுலேட் பண்ண சரி தப்புகளை டிஸ்கார்ட் பண்ணி புதுசாக எந்த சரி தப்புகளும் ஏற்றுக்காம இருக்கிறதா பார்க்குற முயற்சியில் ஹோப்பிங் ஒரு நாள் சரி தப்புங்கிற எண்ணமே இல்லாமல் ஜட்ஜ்மெண்ட்டே இல்லாமல் அப்படியே எல்லாத்தையும் இருக்கிறதா இருந்து காதல் இன்பமெங்கே என்று தேடு